மறவாமல் வருண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் வருமணி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் மிட்டாரெட்டிலி அடுத்த கோம்பேரி என்ற பகுதி மிக சிறப்பான ஒரு ஊர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்கமும் வந்து மலை தான் இருக்குங்க. 3 பக்கம் மலை, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கடல் போன்ற ஒரு ஏரி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீர் வற்றாத இடங்களாக இருக்கும். இங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் எப்பொழுதுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. அது பொறுத்தவரையும் ஒரு 100-150 வருடங்களை காட்டிலும் தற்பொழுது மழை பொழி வந்து அதிகமாக இந்த பகுதியை பொழிந்திருக்கின்றது. இந்த பகுதி எனக்கு தெரிந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஏரி கோடி போனது. அடுத்த பிறகு இப்போதான் போகின்றது. இது போன்று எப்பொழுதுமே மழை இந்த பகுதியில் இல்லை என்று இருக்கிறார்கள். அதை பொறுத்த வகையில் தற்பொழுது கோம்பேரி என்பது மிக சிறப்பு வாய்ந்த இடம். அதாவது இயற்கையான மூலிகை தண்ணி என்று சொல்லலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளில் வரக்கூடிய நீர்கள் அனைத்துமே வந்து மலைகளில் இருந்து வரக்கூடிய நீர்கள் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஒட்டு நிரம்பி கோடி போகின்றது. இப்பொழுது மலைப்பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கோம்பேரி மலைத்தொடர். இது பயங்கோட்டை என்று சொல்வார். பயங்கோட்டையிலிருந்து ஒரு இயற்கையான வழியில் சுத்தமான நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரானது அப்படியே சென்று கோம்பேரியில் கலக்கின்றது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோம்பேரி என்ற ஏரியில் கலக்கின்றது. இதே போன்று இந்த மலைகளில் பல்வேறு இடங்களில் இதே போன்று மழை நீரானது ஓடை வழியாகவும் மலை சறுக்குகள் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாறையில் நீர் தேங்கி வழிந்து வருவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையான மூலிகை தண்ணி என்று சொன்னால் இது கோம்பேரி நீர் என்று சொல்லலாம். இந்த கோம்பேரி ஏரி நிரம்பினால் நீர் எங்கே செல்கின்றது என்று பார்த்தால் இதை தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சவுளூர் என்ற கிராமத்திற்கு சென்று அதன் பிறகு மிட்டாரெட்டிலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டு என்று சொல்வார்கள் அந்த பகுதியை சென்ற பிறகு அது நேராக லலிகம் வழியை செல்கின்றது. லலிகம் அரசு மருத்துவமனை பின்புறமாக இருக்கக்கூடிய ஓடையில் கலந்து அதன் பிறகு நார்த்தம்பட்டி ஏரியை சென்று அடைகின்றது. நார்த்தம்பட்டி ஏர் நிரம்பி வழிந்த பிறகு அதை தொடர்ந்து அப்படியே குட்டூர் அதிகமான் கோட்டை ஏரிகளிலும் இந்த நீர் கலக்கின்றது. இயற்கை எழில் சூர்ந்த ஏரி பகுதி என்று இதை நாம் சொல்லலாம். நல்ல ஒரு மீன் கிடைச்சது. இப்போதான் 2 கிலோ மீன் எல்லாம் ஏகாண்ட மீன் போயிடுச்சப்பா. ஏரி போச்சு, நார்த்தம்பட்டி ஏரி போச்சு. ஒட்டு நிரம்பி கோடி போகின்றது. யாரை பார்த்து ஓடி மாட்டேங்க. நேற்று விளை நிலங்களில் நேற்று நீர் சென்று விட்டது. சரி செய்யக்கூடிய வகையில் ஜேசிபி வைத்து சரி செய்தார்கள். இதுக்காக வருண்மணி யூடியூப் சேனல் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழகம்.